பாதைகள் பாதைகள் பயணங்கள் பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள். உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தால் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது. விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்ணில் அடிமை நீயே நடைபயில தொடங்கிவிட்டார். சிகரமெல்லாம் உனக்கு கீழே ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது. ஆறடியை நீ அளக்கும் முன்னே காலடி பதித்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள். உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். ஹலோ, யார் பேசுறது? பெரியம்மா, நான் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு சங்கீதா வேலைக்கு சேர வரேன்னு சொன்னாங்களே, வராங்களா? இதோ புறட்டு வந்துட்டே இருக்கா. எதிர்காலம் சிறப்பா அமையட்டும். அண்ணா கிளம்பலாமா? போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. பாய் அத்தை. போயிட்டு வாமா. இப்படி உடம்புக்கு முடியாம தவிக்கும் போது ஒய்ஃப் கூட இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும். பிரெட்டுக்கு பதிலா வாய்க்கு ருசியா ரசம் சாதம் சாப்பிடலாம்ல. டீச்சர், உண்மையை தானே சொல்றேன். அவரேன் தனியா இருக்கணும். ஹலோ, கலைராஜன் பேசுறேன். யார் பேசுறீங்க? அப்படியா? என் சம்மந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்ததும் என் சின்ன செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு வேதனையா படுது. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? என் சம்பந்தி அம்மா இருந்திருந்தாலாவது அவங்க தலையில முட்டி அழுதிருப்பேன். அவங்களும் இல்லையே. அம்மா, ராசாத்தோடைய அம்மா நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம ஏமாத்துறது அவளுக்கு தெரிஞ்சது நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாளான்னு பயப்படுறேன்.
ஜெயதேவி மகனா இருந்துகிட்டு இவ்ளோ கோழியா இருக்கியே. புரோக்கர் பொண்ணு விவரத்தோட வரட்டும், சிங்கப்பூருக்கு பறந்து போய் உன்னோட கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறேன் பாரு. என்ன சங்கீதா, ஏன் இங்க நின்னுட்ட? போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? உனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தரை பார்க்க போறோம். வா வா. சார், அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வெரி சாரி, போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்திருக்கு. ஜாமீன்ல விட முடியாது, நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். சார், அட்லீஸ்ட் அவனை பார்க்கவாத முடியுமா? ஒய் நாட், போய் பாருங்க. கோர்ட்டுக்கு தான் கொண்டு போக போறோம். தேங்க்யூ சார். சங்கீதா வா. நான் வரல கார்த்திக். ப்ளீஸ் வா. வரலன்னா விட்டுருங்களேன். சாரி சத்யா, சங்கீதா வரமாட்டேங்கிறா. பரவாயில்ல சார், இவ்வளவு தூரம் நீங்க அவளை இங்க கூட்டு வந்ததே பெரிய விஷயம். மிஸ்டர் கார்த்திக், நான் வரேன். ப்ளீஸ் ஐ சங்கீதா. அம் சாரி. சார் சார் விடுங்க சார், எந்த பொண்ணுக்கு தான் தன்னை ஏமாத்தணும்னு உடனே மன்னிக்க தோணும். பரவாயில்ல விடுங்க சார். கான்ஸ்டபிள், சீக்கிரம் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போயா. எஸ் சார். நான் வரேன். சங்கீதா, நீ ஏன் அவங்க கூட பேசாம வந்துட்ட? இவனதான் பார்க்க போறேன், நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க, நான் வந்திருக்கே மாட்டேன். சங்கீதா, சங்கீதா. நான் சத்யா பாக்குறேன்னு சொன்னேனா? என்கிட்ட உண்மையை சொல்லாம ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனீங்க? அவ சொல்றது கரெக்ட் தான். எந்த துரோகி நாங்களும் அவளும் மறக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, அந்த துரோகியை பாக்குறதுக்கு எதுக்கு அவளை கூட்டிட்டு போனேன்? பெரியம்மா, சத்யா நல்லவனோ கெட்டவனோ, அவனை சங்கீதா மனப்பூர்வமா நேசிச்சா. ஆனா இப்போ பிரிஞ்சிருக்கிறா. மனவிட்டு பேசினா கருத்து வேற்றுமை மாற வாய்ப்பு இருக்குமோன்னு தான் சத்யாவை சந்திக்க சங்கீதாவை கூட்டு போனேன். இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. அவன் ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சிருந்தோம், இவளை நீ அங்க கூட்டிட்டு போனது தப்புதான். இனிமே இந்த மாதிரி அனாவசியமான காரியமெல்லாம் பண்ணாத, புரிஞ்சுதா? ஒரு நல்ல ஃப்ரெண்டு நான் நினைச்சேன். என் மேல அக்கறை இருக்கிறதுனால எனக்கு வேலையை வாங்கி கொடுத்தீங்க. ஆனா நீங்க என் மனசு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்களே. சாரி சங்கீதா, சத்யா விஷயத்துல உன் கோபம் தணிஞ்சு உன் முடிவுல ஒரு மாற்றம் ஏற்படுமோங்கிற ஆதங்கத்துல தான் உன்னை அங்க கூட்டு. நான் வரேன். அப்பா, அப்பா, என்னம்மா? அப்பா, என்னம்மா, ஏதோ கோபத்தோட வந்திருக்க போல இருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரியணும். உண்மையிலே ரேவதி ஆண்டி நம்மளை விட்டு போயிட்டாங்களா இல்ல இல்லையா? திவ்யா குழந்தையோட இருக்கிற பொண்ணுமா, நீ கோவப்படாம கேளு. எதா இருந்தாலும் நான் உனக்கு பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சாதகமான பதில் சொன்னீங்கன்னா என் கோவம் போயிடும். சொல்றேன், முதல்ல நீ உட்காரு. என்னைக்கு ரேவதியோட நிழல் இந்த வீட்டுல படக்கூடாதுன்னு சொன்னியோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நிஜமாதான் சொல்றீங்களா? என் பொண்ணுகிட்ட நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேனா? ஆமா, ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, அங்க ஏதாவது நடந்துச்சா?
அது உங்க மாப்பிள்ள வராரு, அவரே கேளுங்க. என்ன வசந்த், ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? திவ்யா கோவமா இருக்கா? ஏன் அது அவகிட்டே கேட்க வேண்டியதானே? என்னப்பா இது? அவகிட்ட கேட்டா உன்கிட்ட கேட்க சொல்றா, உன்கிட்ட கேட்டா நீ அவகிட்ட கேட்க சொல்ற. நான் யார்கிட்ட தான் விஷயம் தெரிஞ்சுக்கிறது? அப்பா, நான் எடுத்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் தப்பா, ரேவதி எடுத்தது தான் கரெக்டா. ஏன்பா, திவ்யா தயார் பண்ண ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்தா எடுத்துக்க வேண்டியதானே? ஏற்கனவே ரேவதி ஆண்டி எடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க அங்கிள். அது அது அப்ப இருந்த நிலைமை வேற, இப்பதான் நிலைமையே மாறி போச்சே, அதை புரிஞ்சிக்க. ரேவதி ஆண்டி மேல இருக்கிற கோவத்துல திவ்யா இப்படி எல்லாம் பண்றான். இதனால நம்ம கம்பெனிக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரலாம். வசந்த், முதல்ல ஒண்ணு புரிஞ்சிக்க. திவ்யாவோட சிரிப்பு எனக்கு லாபம், அவளோட அழுகை எனக்கு நஷ்டம். நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ ஏங்க என் மனைவிக்கு நல்லது கேட்டது எடுத்து சொல்ல கூட எனக்கு உரிமை இல்லையா? மாப்ள வசந்த், வணக்கம் மேடம். அட கனகவா, வா உட்காரு. மேடம், வேற யாரும் இப்ப வரமாட்டாங்களே. ஏதாவது பிரச்சனையா? இத பாரு, ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் போயாச்சு, இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். சொல்லு. விதி என்ன திரும்பவும் துரத்த ஆரம்பிச்சிடுச்சு மேடம். இதுக்கு மட்டும் ஒரு முடிவு தெரியலனா நான் திரும்பவும் வேற எங்கேயாவது ஓட வேண்டி வரும். ஏய், என்ன இது கோழ மாதிரி அழுதுகிட்டு? இத பாரு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கு. விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லு, வழியை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோகன் கூட நான் பழகின காலத்துல பல முறை பண உதவி செஞ்சிருக்கேன். ஒரு நாள் புது பிசினஸ் தொடங்கணும், 5 லட்சம் வேணும்னு சொன்னாரு. உடனே தூக்கி கொடுத்துட்டியா? என்கிட்ட ஏது மேடம் அவ்வளோ பணம். அதனால இறந்து போன என் புருஷன் பேர்ல இருந்த பாக பிரிவின நிலத்தை ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன். இப்போ என் புருஷனோட அண்ணன் வந்து அந்த நிலத்தை திருப்பி கொடுத்ததா ஆச்சுன்னு சொல்லி பத்திரத்தை கேட்டு மிரட்டுறாரு. என்னம்மா நீ பைத்தியக்காரியா இருக்கியே? பாக பிரிவின சொத்தா இருந்தாலும் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அது சட்டப்படி பொண்டாட்டி தான் வந்து சேரணும். அந்த சொத்தை நீ என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் திருப்பி கேட்க முடியாது. இங்க பாரு, இன்னொரு தடவை உன் புருஷனோட அண்ணன் வந்தாருன்னா என்கிட்ட சொல்லு, போலீஸ் கிட்ட சொல்லி அவர் உள்ள தள்ளிடலாம். அதெல்லாம் வேண்டாம் மேடம். கட்டின புருஷனோட நான் வாழ கொடுத்து வைக்கல. அவர் இறந்த பிறகு என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த குற்ற உணர்வு என் மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சொத்துல உரிமை கொண்டாட எனக்கு விருப்பம் இல்ல. ஆல்ரைட், இது உன்னுடைய முடிவு. மேற்கொண்டு இந்த விஷயத்துல நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு. அந்த மோகன் கிட்ட சொல்லி பணத்தை வட்டியோட திருப்பி வாங்கி கொடுத்தீங்கன்னா நிலத்தை வாங்கி என் புருஷனோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சு என் பாவத்தை நான் போக்கிக்கிறேன். சரி சரி, மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடாத. அந்த ஆள் செஞ்ச பித்தலாட்டெல்லாம் தெரிஞ்சுதான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்தேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு புள்ள பிச்சையை கூட பண விஷயத்துல ஏமாத்துற படுபாவின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இங்க பாரு, யாருக்காக இல்லைனாலும் உனக்காக அந்த ஆளை நான் திரும்பவும் சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வா போலாம். பம்பாயில இருக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோட்டல்ல வெவ்வேறு விதமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்க வந்து காய வெட்டு கறிய வெட்டுன்னு ச்சே, இந்த சமைக்கிற மாதிரி போர் அடிக்கிற வேலை உலகத்துல வேற ஒண்ணுமே இருக்காது. நாங்க உள்ள வரலாமா? நாங்க அண்ணா என்ன கோஷ்டியாவா வந்திருக்கீங்க? அடடே, வாடி அம்மா, என் வனிதா அம்மணியே. ஆமா, அவ யாரு? சோட்டி லேடி. உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கோம். கூப்பிட அவர. நல்லா இருக்குதே, ஏன் புருஷனை தேடி. புரியுதா? ஏன் புருஷனை தேடி ஏன் வீட்டுக்கு வந்திருக்க. எனக்கு தெரியாத மேட்ரு பத்தி பேசணும்னா அது நடக்காது. எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். கரையான் புத்துக்குள்ள கருணாகு குடி இருக்குதுன்றத மறந்து வந்துட்டேன்னு இப்பதான் புரியுது. நீ படி தாண்டிய பத்தினி ஆயிட்ட, நான் சித்தினி வந்து உக்காந்துட்டேன். அதுல என்ன தப்பு?
மேடம், நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா இப்ப நான் வந்த காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, நிச்சயமா நடக்கும். இத பாரு, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட அந்த ஆளு, அதாவது என் புருஷன், அததான் முன்னாடி சொல்லிட்டியே. அது உன் வாயால சொன்னா நான் இவ்வளவு சந்தோஷப்படுவேன். உன் சந்தோஷத்தை உன்னோட வச்சுக்கோ. இந்த பொண்ணோட நிலத்தை மோசடி பண்ணி அந்த பணத்தை சுருட்டி இருக்கான். அதை வாங்கிட்டு போலாம் தான் வந்தோம். அதுக்கு இந்த பொண்ணு தான் வரணும். நீ ஏன் வந்த? என்னடி அம்மா பெருசா சவுண்ட் விடுற? இந்த மாதுங்கா மாதவி சவுண்ட் விட்டா பம்பாயே நடுங்கும். இங்க பார், அவர் வீட்ல இல்ல, நீ போலாம். இத நாங்க வந்த உடனே சொல்லியிருந்தா அப்பவே போயிருப்போம். அப்படி போயிருந்தா நீ நானும் சந்திக்கிற இந்த திருள் கிடைக்காமலே போயிருக்குமே. இங்க பார், கடைசியா சொல்றேன், அவரே இந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் நான் கொடுக்க விட மாட்டேன். ஏன்னா இந்த சோட்டி லேடி அவர்கிட்ட எதையோ வாங்கிட்டு தானே இந்த பணத்தை கொடுத்திருப்பா. அப்போ தானிக்கு தினிக்கு சரியா போச்சு. மேடம், இந்த மாதிரி ஒரு கேவலமான பேச்சை கேட்க வேண்டியிருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். கனகா, அவ போயிட்டா. இந்தாப்பா, இந்த துணியெல்லாம் ஒழுங்கா பொட்டி போட்டு கொடு. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தெருவில் பார்த்ததே இல்லையே. புதுசாக குத்துரு வந்துருக்கீங்களா? இல்ல, இங்க ஒரு கல்யாணத்துக்காக வந்தோம். பக்கத்து தெருவில் சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருக்கிறோம். கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுவோம். உடனே பொட்டி போட்டு கொடு, நான் நின்னு வாங்கிட்டு போறேன். ஐயா, அதெல்லாம் முடியாதுமா. பின்னாடி பாரு இந்த மூட்டையெல்லாம். இதெல்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் தான் உன் துணியை எடுப்பேன். யோ, இந்த துணியெல்லாம் பொட்டி போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் நாங்க நிக்க முடியுமா? போட்டு கொடியா. மன்னிச்சிடுங்கம்மா, இன்னும் 1/2 மணி நேரத்துல துணியெல்லாம் பெட்டி போட்டு கொடுக்கலனா அந்த அம்மா ஜெயதேவமா வந்து விரட்டிடுவாங்க. யாரு? இந்த தெரு கடைசியில் இருக்கிறாங்களா, அந்த ஜெயதேவி அம்மாவா? ஆமாமா. என்னம்மா சிரிக்கிறீங்க? பின்ன சிங்கப்பூர் போயிருக்கிறவங்க உடனே வந்து துணியை கேட்பாங்கன்னு சொன்னா சிரிக்காம என்னையா பண்றது? இப்போ நான் உங்களை பார்த்து சிரிக்க வேண்டியதா இருக்கு. யோ, பின்ன என்னம்மா, இப்போதான் போய் நான் அங்கேருந்து துணியெல்லாம் வாங்கிட்டு வரேன். அந்த அம்மா போயிட்டு சிங்கப்பூர் போயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு சிரிப்பு வராதா? யோ, நிஜமா தான் சொல்றியா? அட, இதுல போய் சொல்லி எனக்கு என்னம்மா ஆதாயம் கிடைக்க போகுது? ஐயோ, என்னம்மா இது? பேசாம ரெடி. யோ, முதல்ல அந்த துணியெல்லாம் எடியா. ஏமா பெட்டி போட வேணாமா? அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தைய பொட்டி போட வேண்டியது இருக்குது. போட்டுட்டு வந்து பேசிக்கிறேன். ஏய், துணியெல்லாம் எடுத்துட்டு வாடி, சீக்கிரம் வாடி. ராயினி, கொஞ்சம் நில்லுமா. ஓ, நீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நானே உங்களை மீட் பண்ணலான்னு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நான் உங்களை மீட் பண்றதுல உங்களுக்கு சந்தோஷம் கூட வருமா என்ன? ராயினி, இந்தாங்க. என்னது? ஒரு பொண்ணை காதலிக்கிறதா சொல்லி அவளை கர்ப்பமாக்கிட்டு அத கலைச்சாதான் கல்யாணம் சொல்லிட்டு இப்ப அவளை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கானே, அவனோட கேஸ் கட்டுதான் இது. ராயினி, நீ என்ன சொல்ல வர? இனிமேலும் இதுல உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் வாதாட விரும்பல. இது ஏன் நீ இவ்வளவு கோவமா சொல்ற? ஆண்கள் எல்லாருமே பக்கா காரியவாதிங்க. அவங்களுக்கு அவங்க சுயநலம் தான் முக்கியம். பெண்களோட மனச பத்தியோ காதல பத்தியோ எதை பத்தியும் கவலை இல்ல. எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா செக்குல போட்டு ஆட்டி அவங்க எல்லாரையும் கசக்கி பிழிஞ்சிட்டு இருப்பேன். ராயினி, என்னாச்சு உனக்கு? ஏன் ரூடா பேசுற? நீ ஒரு அட்வொகேட்ன்றதை மறந்து பேசுற. அதனாலதான் வெறுமனே பேசிட்டு நிக்கிறேன். புரியுது. என் மேல இருக்கிற கோவத்தினால தான் நீ இப்படி பேசுற. நோ, நான் கேஸ் சம்பந்தமா தான் அப்படி பேசினேன். உங்களை பத்தி நான் அப்படி பேசினா நீங்க நினைச்சுக்கிட்டா அது ஏன் தப்பு இல்ல. சரி சரி, இப்போ நான் சொல்றது தயவுசெய்து கேளு. நீ வந்த பிறகு சித்ராவை என்னால் சமாளிக்க முடியல. அவளுடைய ஆவேசமும் ஆர்ப்பாட்டமும் பழைய நிலைக்கு கொண்டு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் வீட்டுக்கு வந்துட்டு போ. அதாவது விசிட்டிங் நர்ஸ் மாதிரியா? ஐ எம் சாரி, என்னால முடியாது. ப்ளீஸ் ராகினி, யோசிச்சு பதில் சொல்லு. தாராளமா. அதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? இந்த ரிக்வெஸ்ட உங்களோட ஜூனியர்ங்கிற முறையில கேக்குறீங்களா இல்ல சித்ராவோட அண்ணங்கிற முறையில கேக்குறீங்களா? நீ எப்படி எடுத்துட்டாலும் சரி. சாரி, நான் இனிமே உங்க ஜூனியர் கிடையாது. அதனால இனிமே உங்க பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சித்ராவோட அண்ணனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அதனால உங்க ரிக்வெஸ்ட என்னால ஏத்துக்க முடியாது. நான் வரேன்.
சித்ரா 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 வரேன். என்னன்னு இவ்வளவு பரபரப்பா கூப்பிடுற? என்னம்மா இப்படி கதவு திறந்திருந்தா எனக்கு பயமா இருக்காதா? இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் இனிமே பயப்படவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே நீ எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். அந்த ராகினி எவ்வளவு நான் கெஞ்சி பார்த்துட்டேன். அவ வர முடியாதுன்ட்டா. ஐய், நீ பொய் சொல்ற. இல்லம்மா, நீ வேணா பாரு ராகினி வந்திருக்காளா. சித்ரா, ராகினி நீ எப்படி இங்க? சித்ரா, உங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? ராகினி, நீ என் கூட வராத, நான் சித்ரா கிட்ட போய் ராகினி வரலன்னு சொல்றேன், அவன் உடனே ஓட அழ ஆரம்பிச்சிடுவான்னு. ஆனா நான் தான் மனசு கேட்காம ஓடி வந்தேன். ராகினி, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வீட்டுக்கு வருவேன். சித்ரா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். சித்ரா மேல மட்டும் தானா? நீ வா. பாதைகள் பயணங்கள் பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினமுயர்த்தும் பாதை